என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு இருமல், அதாவது எனக்கு ஃபீவர்ல இருமல் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப இருமல் வருது, தொண்டையெல்லாம் வலிக்குது, இருமி நிக்கவே மாட்டேங்குது. ஆனா சளி வர மாட்டேங்குது. இருமும்போது எனக்கு மூக்குல ஒழுகுறது இல்ல, கபம் வெளியே வர்றதில்ல, சளியே வர்றதில்ல. ஆனா வறட்டு இருமல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த வறட்டு இருமலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நிறைய பேர் கேள்வி. பொதுவா என்ன பண்ணக்கூடாதுன்னா, பழங்கள் சாப்பிடக்கூடாது. குறிப்பா மாதுளம்பழம் தொண்டையை அறுத்து விட்டுரும். அதே மாதிரி சிட்ரிக் பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, இந்த மாதிரி சிட்ரிக் பழங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இன்னும் தொண்டையை அறுத்து விட்டுரும். பைனாப்பிள் இதெல்லாம் தொடவே கூடாது. மொத்தத்துல பழங்களே அந்த நேரத்துல நீங்க இருமி தும்மிக்கிட்டே இருக்கும்போது பழங்கள் வேண்டாம். இரண்டாவது, எந்த விதமான ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் எது சாப்பிட்டாலும், லட்டு, ஜிலேபி, அதிரசம் சாப்பிட்டா இன்னும் அதிகமா இரும ஆரம்பிச்சு ஸ்வீட்டை ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும். மூன்றாவது, ஏன் வறட்டு இருமல் வருதுன்னா, இருமி அந்த தொண்டைக்குடி இதெல்லாம் உங்களுக்கு புண்ணாயிருச்சு. இதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடினா, ஒரு டம்ளர் சூடான பால் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சின்ன ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 சிட்டிகை மிளகு பொடி போட்டு சர்க்கரை கலக்காம நல்லா கலந்து சிப்பா குடிங்க. இந்த மஞ்சத்தூளுக்கும் பாலுக்கும் நீங்க வறட்டு இருமல் இருமி தொண்டை புண்ணா இருக்கும்போது அந்த மஞ்சத்தூளும் பாலும் அந்த புண்ணை ஃபுல்லா ஆத்தும். மிளகு அது கூட ஒரு சளி இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த வறட்டு இருமலுக்கு ஒரு பெஸ்ட் உணவுனா, காலையில இந்த ஃபீவர் கஞ்சின்னு ஒண்ணு வைப்பாங்க. அது 1 டம்ளர் அரிசியில 1/2 டம்ளர் பாசிப்பயிறு போட்டு 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருங்க. ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சிருங்க. அது இறக்கணும்னா ஒரு கை நிறைய, ஒரு பெரிய கை தேங்காய் துருவலை உள்ள போட்டு இந்த கஞ்சி குடிக்கும்போது இந்த தும்மி இருமலதுக்கு அந்த தொண்டைக்கு மிக இதமாக அந்த வறட்டு இருமலை குணப்படுத்தக்கூடியது. மதியம் பருப்பு சாதம் போட்டு கடைசியா நிறைய ஒரு 1.5 டம்ளர் ரசம் ஊற்றி பசஞ்சு சாப்பிடுங்க. இந்த வறட்டு இருமலுக்கு அது உங்களுக்கு ரொம்ப பருப்பு ஒரு ஹீட் பண்ணக்கூடிய ஒரு உணவாக அமையும். அதனால வறட்டு இருமல் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றதுன்னு சொல்லி இந்த இருமலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையுமே நீங்க சாப்பிடாம இந்த சிம்பிள் உடல் விஷயங்கள், சிம்பிளான இந்த டிப்ஸ், பால்ல மஞ்சத்தூள், பெப்பர் போட்டு குடிக்கிறது, இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.